Hi guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்மளோட சேனல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து saree எப்படி வந்து ப்ராப்பரா கட்டலாம் அப்படினு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாத்தீங்கன்னா வீடியோல பார்க்க போறீங்க. நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க போகுதுன்னே சொல்லலாம். இதுவரைக்கும் நீங்க saree கட்டனது இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து saree கட்ட போறேன் அப்படினு சொல்ற எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப டீடைலா இருக்க போகுது. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு நோட் பண்ணி ஷேர் பண்ணிருக்கேன். சோ நீங்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க ஆல்ரெடி தம்ப்நெயில்ல பார்த்திருப்பீங்க. அது போல நீங்க saree வியர் பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வீடியோவை ஃபுல்லா பார்க்கணும். அப்பதான் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் தெளிவா புரிய வரும். அதுக்கு அப்புறம் நீங்க saree கட்ட ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படினா நீங்க என்ன விட இன்னும் ப்ராப்பரா பாத்தீங்கன்னா சாரில ரொம்ப லுக்கா அழகா தெரிவிங்க. சோ வாங்க saree எப்படி கட்டறது அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த saree தான் உங்களுக்கு வந்து வியர் பண்ணி காட்ட போறேன். இது வந்து உங்களுக்கு silk saree அப்படிலாம் சொல்ல முடியாது. இது ஒரு மாதிரி நைலான் சாரின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி டைப்ல இருக்கக்கூடிய saree. இந்த saree வச்சு உங்களுக்கு நான் எப்படி வியர் பண்றது அப்படின்னு சொல்லி செஞ்சு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம இன்ஸ்கர்ட்குள்ள சாரியை வந்து எப்படி டக் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சாரியை டக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நீங்கள் சாரி இந்த மாதிரி வச்சுட்டு நம்மளோட கட்டை விரல் இருக்குது பாருங்கள், காலோட கட்டை விரல், அது மேலே சாரி உரசுற மாதிரி வச்சுட்டு மீதி இருக்கக்கூடிய, அதாவது இன்ஸ்கர்ட்டுக்கு மேலே மீதி இருக்கக்கூடிய அந்த போர்ஷனை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ஸ்கர்ட்டில் இந்த மாதிரி நீங்கள் டக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் இன்ஸ்கர்ட்டை வந்து நல்லா டைட்டாக கட்டிக்கோங்க. உங்களால் எந்த அளவுக்கு டைட்டாக கட்டினா வந்து பொறுத்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் டைட்டாக கட்டிக்கோங்க. கட்டி முடிச்சுட்டு இந்த ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோட இன்ஸ்கர்ட்குள்ளே நான் வந்து பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த சாரியை வந்து டக் பண்ணிட்டேன். டக் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு பின் பண்ணிக்க போகிறீங்க. இந்த இடத்துல பின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சாரி அவுந்தே வராது. சிலர் பேர் பார்த்தீங்கன்னா முடிச்சு போட்டு அதை வந்து இன்ஸ்கர்ட்குள்ளே அப்படியே திணிச்சு விடுவீங்க. அதெல்லாம் பண்ணாதீங்க. ஜஸ்ட் நார்மலாக இந்த மாதிரி ஒரு பின் பண்ணிக்கிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சுற்றுவோம் இல்லையா, அது மாதிரி ஒரு சுற்று சுற்றிக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே 2 சுற்று சுற்றுவேன். ஸோ அதனால் 2 சுற்று பார்த்திங்கன்னா நான் வந்து சுற்றிக்கிறேன். 2 சுற்று சுற்றிட்டு சாரி இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இடுப்பில் வந்து அப்படியே லைட்டாக சும்மா சொருவுன மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த சாரியை வந்து நல்லா ஈவனாக கரெக்டாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. அதாவது எல்லாமே வந்து ஒரே பக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து எடுத்துக்கோங்க. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ட்விஸ்ட் ஆயிடும். அப்படியே எடுத்து அப்படியே கட்டினீங்கன்னா உங்களுக்கு முந்தானி போடும்போது மாறி வந்துடும். ஸோ அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கட்டணும். இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா இந்த சாரியில் இதான் முந்தானி. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டிப் சொல்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் பெரிய பார்டராகவே கொடுத்துருக்காங்க. அந்த பார்டரில் பார்த்திங்கன்னா மயில் வந்து இருக்க மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரண்ட் ஃப்ளீட்டில் இந்த ஃபுல் பார்டரும் கவர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஃபுல் பார்டரையுமே கணக்கு வச்சு நீங்கள் வந்து ஃப்ளீட் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நான் இப்போ நெக்ஸ்ட்டு 2வதாக சொல்லி தருவேன், அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி ஃபுல் பார்டர் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு மேலே தெரியணும், ஃப்ரண்ட்டில் தெரியணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃப்ளீட்டை வந்து ஃபுல் பார்டரை கவர் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா 2வது ஃப்ளீட் வைக்கிறீங்க இல்லையா, அதை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளீட்டோட 3/4 பாகம் தான் இருக்கணும். அதை கனெக்ட் பண்ணி தான் அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா ஃப்ளீட்ஸுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சுக்கணும். இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபுல் பார்டரும் தெரியணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஏஜ்டு பர்சன் மாதிரி காமிக்கும். அதனால் அந்த மாதிரி நீங்கள் வந்து வைக்காதீங்க. நான் அதை சஜஸ்ட் பண்ணவும் மாட்டேன். நமக்கு வந்து குட்டி குட்டியாக தான் இருக்கணும். அப்போ தான் நமக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக எந்த அளவுக்கு உங்களால் எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் மடிப்பு எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 6லேருந்து 7 மடிப்பு இருக்கிற அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு மடிப்பு எப்படி எடுக்கிறீங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் லாஸ்ட்டாக எடுக்கக்கூடிய மடிப்பு இருக்கணும். அதாவது ஒன்று போல் இருக்கணும். சைடில் வந்து கொஞ்சம் நீட்டிக்கிட்டு அந்த பக்கம் தெரிகிற மாதிரி இந்த பக்கம் தெரிகிற மாதிரி அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஒன்று போல் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. அதை நல்லா கையில் வச்சு அலைன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேலே தூக்கி உதறினீங்க அப்படின்னா அந்த புடவையிலே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மடிப்பு வந்து செட் ஆகும். அதை ஒரு பேஸாக வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் மீதி இருக்கக்கூடிய பேலன்ஸ் மடிப்பு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு இந்த சாரீக்கு 6 ஃப்ளீட் வந்து எடுத்திருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மயிலுக்கு மேலே ஒரு கோல்டன் ஜரியில் வந்து பார்டர் இருந்தது. அந்த பார்டரை மட்டும் விட்டுட்டு மயிலை மட்டும் கவர் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து மடிப்பு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கட்டினோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்க்குறதுக்கு நல்ல லுக்காக இருக்கும். இப்போ நல்லா இதை வந்து அலைன் பண்ணிக்கணும். ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு நல்லா அலைன் பண்ணிவிட்டு ஏதாவது பக்கம் வந்து எக்ஸஸாக வெளியே தெரியுதா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம கையில் பிடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல சென்டராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பின் வந்து பண்ணிக்கணும். பின் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளேஸில் வந்து அதை நல்லா ஹோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒவ்வொரு மடிப்புக்கு கீழேயும் கையை விட்டு எடுத்தீங்க அப்படின்னா ஒன்று போல் உங்களுக்கு வந்து மடிப்பு வந்து கிடைக்கும். கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும் ஆரம்பத்தில் செய்யும்போது. என்னடா ஒரு புடவை கட்டுறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த ப்ராசஸ் அப்படியே டெய்லி கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சீக்கிரத்தில் வந்து புடவை கட்ட வந்துடும். வித்தின் 3 மினிட்ஸ் 2 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா அப்புறம் புடவை கட்டக்கூடிய ஆளாக நீங்கள் வந்து மாறிடுவீங்க. நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா சாரீ வந்து எப்படி வியர் பண்ணணும், 8 மடிப்பு 10 மடிப்பு எப்படி எடுக்கணும், சாரியை ப்ரீ ஃப்ளீட் பண்ணி எப்படி அயன் பண்ணி ஹோல்ட் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறதுக்கான எல்லா வீடியோவுமே இருக்குது.
உங்களுக்கு அந்த வீடியோலாம் தேவைப்பட்டது அப்படின்னா அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பாருங்கள். அதுலேயுமே உங்களுக்கு வந்து கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த சைடும் ஒரே மாதிரி இருக்குது, இந்த சைடும் பார்த்தீங்கன்னா ஒன்று போல் இருக்குது. இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஃப்ளீட்டை வந்து எடுத்துக்கணும். ரொம்ப பெருசாக கேப் விட்டு எடுக்காதீங்க. கொஞ்சம் குட்டி குட்டியாக எடுத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு சேஃப்டி பின் வச்சு பார்த்தீங்கன்னா ஒன்று போல் அலைன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த இடத்துல ஒரு பின் வச்சு கவர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்கள் ஷோல்டர் பின் எங்கே குத்துவீங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மடிப்பு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ளீட் எடுத்து என்னோட ஷோல்டர் பின் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிட்டேன். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பின் பண்ணிக்கலாம். பின் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து அதே அளவுக்கு பார்த்திங்கன்னா மடிப்பை வந்து மடித்து விடணும். அப்போ தான் வந்து நமக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு பக்கமுமே வந்து ஈவனாக இருக்கும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து ஃப்ளீட் எடுக்கும்போது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமன் மிஸ்டேக் வந்து பண்ணுவீங்க. சென்டராக வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டரில் ஒரே ஒரு பின் வந்து பண்ணுவீங்க. அப்படி பண்ணாதீங்க. எப்பயுமே பார்த்திங்கன்னா ஷோல்டருக்கு பின் பண்ணும்போது 2 பின் வந்து பண்ணணும். இப்போ நான் கை வைக்கிறேன் பாருங்கள், இந்த இடத்துல ஒரு பின் பண்ணணும். அதே மாதிரியே பார்த்திங்கன்னா நீங்கள் ஷோல்டருக்கு பின்னாடி, அதாவது முதுகு பக்கம் நாட் வச்சுருப்போம் பார்த்தீங்களா ப்ளவுஸ்லலாம், அந்த இடத்துல வந்து ஒரு பின் பண்ணணும். ஸோ 2 பின் வந்து பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த முந்தானி வந்து நமக்கு பேக்கில் வந்து சைடில் வர மாதிரிலாம் இருக்காது. அதுக்கப்புறம் ரெண்டாவதாக கவனிக்க வேண்டிய விஷயம், நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ஃபஸ்ட்டு ஃப்ளீட்டை வந்து எடுப்பீங்க இல்லையா, அதை வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த அளவுக்கு தான் நீங்கள் வந்து கவர் பண்ணணும். உங்களோட செஸ்ட் இருக்குது பாருங்கள், அதை வந்து கால் பாகம் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் கவர் பண்ணணும். இந்த மாதிரி ஃபுல்லாக நெக்கை அடைச்ச மாதிரி நீங்கள் கவர் பண்ணிங்க அப்படின்னா யங் லுக்கிங்கே உங்களுக்கு வந்து கிடைக்காது. நம்ம வயசான அம்மா பாட்டிலாம் கட்டுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி ஒரு லுக் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அந்த மிஸ்டேக் எப்பயுமே பண்ணாதீங்க. ஜஸ்ட் நம்மளோட அந்த செஸ்ட்டோட கால் பாகத்தை மட்டும் நம்ம மறைச்சா போதும். இந்த அளவுக்கு மறைச்சி கட்டினீங்கன்னா தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு சாரீ வந்து நல்லா எடுப்பாக அழகாக இருக்கும். கரெக்டாக பார்த்து அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறமா பேக் சைடு வந்து சாரீ அப்படியே கொண்டு வாங்க. அதுக்கப்புறமா ஃப்ரண்ட்டில் வந்து கொண்டு வாங்க. இங்கே வந்து நம்ம வந்து சொருவி இருந்தோம் இல்லையா, சும்மா ரஃபாக சொருவி இருந்தோம் பாருங்கள், அதை எடுத்து விட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து சாரீ வந்து முன்னாடி நல்லா கிடைக்கும். அப்போ தான் நம்ம சென்டர் ஃப்ளீட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தாராளமாக எடுக்க முடியும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுற்றி வந்துட்டேன். இப்போ 2 பக்கமே நமக்கு இந்த மாதிரி டக் பண்ணி வச்சுக்கலாம். டக் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஃப்ளீட்ஸை வந்து அலைன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம உள்ளே எடுத்து சொருகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் இதை அலைன் பண்ணாமல் நீங்கள் பாட்டு எடுத்தோடனே இந்த இடுப்புக்கிட்ட சொருவோம் பார்த்தீங்களா, அந்த மடிப்பை சொருவிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ரொம்ப டைட்டாக இருக்க மாதிரி, இல்லைனா எல்லா மடிப்பும் ஒன்று போல் இருக்க மாதிரி வந்துடும். ஸோ இதை ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ஹிப் போர்ஷனுக்கு வந்து வரணும். இப்போ நம்ம ஹிப்பில் சொருவி வச்சுருந்தோம்ல, அதை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு பேக்லேருந்து கரெக்டாக ஈவனாக கொண்டு வாங்க. பார்டர்லாம் பின்னாடி மடங்காமல் கையை வச்சு நீங்கள் தான் வந்து கரெக்ட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம வந்து ஹிப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்டர் இருந்தது அப்படின்னா அந்த பார்டர் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக தெரிகிற மாதிரி வச்சு தான் நீங்கள் வந்து பின் பண்ணணும். பார்டர் மடங்கின மாதிரி, இல்லைனா பார்டர் உள்பக்கம் போன மாதிரிலாம் வச்சு பண்ணக்கூடாது. நல்லா ஹிப் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பெண்டு வரும் இல்லையா, அந்த பெண்டு கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த மடிப்பு வரணும். அந்த மாதிரி வச்சு நீங்கள் வந்து இந்த இடத்துல பின் பண்ணிக்கோங்க. இந்த பின் பண்ணும்போது நம்மளோட தொப்புள் இருக்கும் பாருங்கள், தொப்புள்லேருந்து கொஞ்சம் கிராஸாக கொண்டு போய் தான் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பின் பண்ணணும். அப்போ தான் பார்க்குறதுக்கு அது ரொம்ப அழகாக இருக்கும். சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்படியே மேலே ஏற்றி வந்து பின் பண்ணிடுவாங்க. அப்படி பண்ணும்போது மடிப்பே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அழகாக தெரியாது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சென்டர் ஃப்ளீட் வந்து எடுக்க போகிறோம். சென்டர் ஃப்ளீட் வந்து நார்மலாக நீங்கள் எப்பொழுதும் எடுக்கிற மாதிரி தான். ஆனால் ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன், நீங்கள் ரொம்பவும் பெருசாக எடுக்காதீங்க, ரொம்பவும் சின்னதாக எடுக்காதீங்க. மீடியம் சைஸ் எடுத்தீங்க அப்படின்னா தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நடக்கும்போது அந்த மடிப்பு அங்கிட்டும் இங்கிட்டும் போயிட்டு வரும்போது நல்லாயிருக்கும். அது மட்டும் கிடையாது, நிறைய ஃப்ளீட்ஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதனால் மீடியமாக வந்து பார்த்திங்கன்னா அளவு வச்சு நீங்கள் ஃப்ளீட்ஸை வந்து கனெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா சென்டர் ஃப்ளீட் வந்து எடுத்து முடிச்சிட்டேன். நீங்கள் இந்த மாதிரி சாரியை ஃபுல்லாக எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாரியில் கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் லாஸ்ட் மடிப்பை வந்து விட்டுடுங்க. அதே மாதிரியே உள்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒட்டை எடுத்துருந்தோம் அப்படின்னா இன்னொரு மடிப்பை வந்து நம்ம விடணும். ஏன்னா நம்ம இழுத்து பிடிச்சி உள்ளே சொருகிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த சமயத்தில் நமக்கு இது பத்தாமல் போகும். அதனால் இந்த பக்கமும் பார்த்திங்கன்னா இன்னொரு மடிப்பை வந்து விட்டுடுங்க. இது போக மீதி இருக்க எல்லாத்தையுமே கரெக்டாக அலைன் பண்ணி நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு சென்டர் பின் வந்து குத்திக்கோங்க. பின் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் 1 by 1 மடிப்பு வந்து வரிசையாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு உங்கள் கைகளால் இந்த புடவையை பிடிச்சிட்டு நல்லா லைட்டாக அப்படி உதறி விட்டீங்க அப்படின்னா மடிப்பு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நமக்கு செட் ஆகிருக்கும். அப்புறம் அதை பேஸாக வச்சு நம்ம கனெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து எல்லாத்தையும் இழுத்து பிடிச்சி நான் வந்து பின் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் சென்டரில் மேலே வந்து நான் கை பிடிச்சிருக்கேன் பாருங்கள், அந்த இடத்துல பின் பண்ணாலும் சரி, இல்லைனா இப்போ நான் மடிப்பு எடுத்துகிட்ருக்கேன் இல்லையா, இந்த இடத்துல மடிப்பு எடுத்துகிட்டு நீங்கள் பின் பண்ணிக்கிட்டாலும் சரி. இப்போ நம்ம பின் பண்ண இந்த போர்ஷன் அப்படியே கீழே விட்டுடுங்க. நிறைய பேர் புடவை கட்டியிருக்கும்போது பார்த்துருப்பீங்க, இந்த சைடில் வந்து அவங்க நிறைய ஃப்ளீட்ஸ் இருக்க மாதிரி கட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி கட்டணும் அப்படின்னா ஒரு சின்ன ட்ரிக் வந்து கொடுக்குறேன், ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நாம் பின் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை கையில் எடுத்து இந்த மாதிரி டைட்டாக இழுத்து பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இதுலேருந்து பார்த்தீங்கன்னா மடிப்பு வந்து விழ ஆரம்பிக்கும். இப்போ நான் இழுத்து பிடிக்கும் போதே நீங்கள் பார்த்துருப்பீங்க மடிப்பு வந்து விழுறத. அந்த மாதிரி நீங்கள் பிடிச்சிக்கோங்க. இப்போ மடிப்பு விழுந்த இடத்த மட்டும் கரெக்டாக நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மடிப்பையும் சேர்த்து வந்து பிடிச்சிருக்கேன். பிடிச்சிட்டு நீங்கள் அகெயின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல எத்தனை மடிப்பு வேணுமோ அத்தனை மடிப்பு வச்சுக்கலாங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 5 மடிப்புக்கு மேலே வைக்காதீங்க, அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. இந்த மாதிரி ஒரு 5 மடிப்பு 4 மடிப்பு இருந்தாலே போதும், பார்க்கறதுக்கு நீட்டாக எலகண்ட்டாக இருக்கும். ஸோ மடிப்பு வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறமா இந்த எல்லாத்தையும் கையில் சேர்த்து பிடிச்சி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு பின் பண்ண போகிறோம். அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த மடிப்பு அப்படியே இருக்கும் கடைசி வரைக்கும். நீங்களா புடவை அவுக்குற வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த மடிப்பு கலையவே கலையாது. அதுக்காக தான் இந்த இடத்துல வந்து ஒரு பின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறது. பின் பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டாக இருக்கா இந்த இடம் அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பின் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இடம் வந்து நல்லா செட் பண்ணிட்டோம். தூரத்தில் நின்று காட்டுறேன் பாருங்கள், பார்க்குறதுக்கு லுக் வைஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த இடம் பார்க்குறதுக்கு தனியாக உங்களுக்கு அழகாக தெரியுங்க. ஃபுல் சாரியும் கட்டி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அடுத்து நீங்கள் இந்த சென்டர் ஃப்ளீட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கரெக்டாக அலைன் பண்ணிக்கோங்க. அலைன் பண்ணிவிட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போது இன்ஸ்கர்ட்டில் விட்டு நம்ம டக் பண்ண போகிறோம். நல்லா சேலையை வந்து உதறி விட்டுக்கோங்க. உதறி விட்டதுக்கப்புறமா வந்து நம்மளோட தொப்புள் இருக்குது பாருங்கள், அதுக்கு நேராக வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா டக் பண்ணணும். தொப்புளை விட்டு கொஞ்சம் தள்ளி பண்ணாலும் ஓகே தான், அதுக்குன்னு ரொம்ப தள்ளி பண்ணக்கூடாது. ஆனால் கரெக்டாக தொப்புள் கிட்டே பண்ணிங்கன்னா நடுவில் சென்டரில் பார்த்திங்கன்னா அந்த மடிப்பு இருக்கும். பார்க்குறதுக்கு சாரீ வந்து நீட்டாக எலகண்ட்டாக இருக்கும். இப்போ சொருவறதுக்கு முன்னாடி புடவை வந்து தரையை டச் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத பார்த்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டக் பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம், நீங்கள் ஹீல்ஸ் போடுவீங்க அப்படின்னா, அதாவது சாரீ கட்டிட்டு ஹீல்ஸ் போடுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா ஹீல்ஸை போட்டுட்டு சாரீ கட்டுறது ரொம்ப நல்லது. ஏன்னா நீங்கள் ஹீல்ஸ் போடும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புடவை முக்கால் காலுக்கு மேலே தூக்கிட்டு இருக்க மாதிரி, இந்த சைடு நமக்கு வந்து மீதி இருக்கும் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி பின்னாடி கொண்டு வந்து சாரியை தூக்கிட்டு நம்ம உள் பக்கமாக பார்த்திங்கன்னா சொருவிட வேண்டியதான். ரொம்பலாம் இருக்காது, கொஞ்சம் தான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து புடவை இருக்கும். அதை அப்படியே மடித்த மாதிரியே பார்த்திங்கன்னா நீங்கள் வைக்கணும். கசங்கின மாதிரி அப்படியே குப்பை மாதிரி எடுத்து சொருவினீங்க அப்படின்னா அந்த இடம் உங்களுக்கு உப்புன மாதிரி இருக்கும். ஸோ ஒரு மடிப்பு 2 மடிப்பு வச்சுட்டு நீங்கள் சொருவினீங்க அப்படின்னா அது அப்படியே மடிப்பு மாதிரியே பார்த்திங்கன்னா இருக்கும். லாஸ்ட்டாக ஃபைனல் லுக் பார்க்கும்போது நமக்கு எந்த விதமான அசிங்கமாகவும் தெரியாது. அதே மாதிரி நம்ம சுத்தம் போது பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து டக் பண்ணியிருக்க மாட்டோம். அதையும் பார்த்திங்கன்னா இந்த சமயத்தில் டக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து கீழே வந்து ரொம்ப பிறல்ற மாதிரிலாம் இருக்காது. இப்போ ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து முடிஞ்சிருச்சு. பார்க்குறதுக்கே பாருங்கள் சாரியோட லுக் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு. நம்ம கட்டுறதை பொறுத்து தாங்க நம்ம வந்து அழகாக தெரிகிறதும் தெரியாமல் போகிறதும். ஸோ நீங்கள் நல்லா கட்டினீங்க அப்படின்னா அழகாக தெரிவிங்க. கடைகளில் பொம்மைங்களுக்கு கட்டியிருப்பாங்க பாருங்கள், அந்த மாதிரி உங்களுக்கு வந்து சென்டரில் வந்து நல்லா விசிறி மடிப்பாக வேணும் அப்படின்னா இந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சென்டரில் வந்து பின் குத்திருந்தோம் பார்த்தீங்களா, அதை அவுத்துருங்க. அவுத்ததுக்கப்புறமா நம்ம சென்டரில் எடுத்த மடிப்பு இருக்குது பாருங்கள், அதை வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று வைக்கிற மாதிரி வச்சுட்டு வாங்க. அதாவது ஒவ்வொரு மடிப்பும் நமக்கு வந்து தெரியணும், அந்த மாதிரி நீங்கள் வைக்கணும். இப்போ நான் வீடியோவில் வைக்கிறேன் இல்லையா, இந்த மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சுட்டு இந்த இடத்துல வந்து எல்லாத்தையும் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா பின் பண்ணிக்கணும். இந்த இடத்துல பின் பண்ணும்போது உங்கள் இன்ஸ்கர்ட்டோடு சேர்த்து பின் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட சாரீ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கட்டினாப்லே வந்து இருக்கும். கொஞ்சம் கூட நழுவி விலகி போகாது, அசிங்கமாகாது. இன்ஸ்கர்ட்டோடு சேர்த்து பின் பண்ணிங்கன்னா தான் அந்த ஒரு இது கிடைக்கும் நமக்கு. இப்போ ஃபுல்லாக முடிச்சாச்சுங்க, சாரியை ஃபுல்லாக கட்டி முடிச்சாச்சு. சென்டரில் இருக்கக்கூடிய இந்த ஃப்ளீட்ஸை மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம அலைன் பண்ணிக்கணும். அதுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி கைகளை பிடிச்சிக்கிட்டு நல்லா நீவி விட்டிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மடிப்பும் செட் ஆகிரும். இப்போது சாரீ ஃபுல்லாமே நம்ம கட்டி முடிச்சாச்சு. இப்போ நீங்கள் கரெக்டாக எல்லாமே இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு மாதிரி எல்லா மடிப்பும் வெளியில் தெரிகிற மாதிரி இருக்குது இல்லையா. நான் எப்பயுமே சொல்கிறது தான், 2 பின் குத்த சொல்லியிருப்பேன். இது டிஷர்ட் அப்படிங்கிறனால நான் ஜஸ்ட் உங்களுக்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் செஞ்சு காட்டுறேன். இந்த இடத்துல எல்லாத்தையும் பிடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பின் பண்ணிக்கோங்க. நீங்கள் ப்ளவுஸ் போட்டிருக்கதா நினச்சிக்கோங்க, அந்த இடத்துல வந்து பின் பண்ணிக்கோங்க. இப்போ பின் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ நான் என்னோடய ப்ளவுஸை வந்து போட்டு வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு வந்து சாரீ ஃபுல்லாக லுக் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். இந்த வீடியோவில் நம்ம வந்து சாரீ எப்படி வந்து பர்ஃபெக்டாக கட்டலாம் அப்படின்னு சொல்லி செஞ்சு காமிச்சிருப்பேன். நீங்களும் வீட்டில் இதை பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன
ஃபீட்பேக் வந்தது அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நான் ப்ளவுஸ் போட்டு வந்துட்டேன். போட்டு வந்ததுக்கப்புறமா பாருங்கள் என்ன ஒரு லுக்கில் வந்து எனக்கு saree இருக்குது அப்படின்னு. சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் கட்டிங்க அப்படின்னா. ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.